ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து உங்களோட இயரிங் கலெக்ஷன் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி நான் வந்து என்கிட்ட எவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்கேன் கம்மல் அப்படின்றத தான் நான் இன்றைக்கி வீடியோவில் காமிக்க போகிறேன். கோல்டெல்லாம் இல்லைங்க, எல்லாமே வந்து கோல்டு கவரிங் தான் இது எல்லாமே. இதை நான் ஒன்று ஒன்றா வீடியோவில் காமிக்க போகிறேன், நீங்கள் பார்க்க போகிறீங்க. கோல்டெல்லாம் வாங்கினா இவ்வளோ இது சேர்க்க முடியுமா? ஒன்று கூட சேர்க்க முடியாது. இந்த மாதிரி வாங்கி போட்டால் தான் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அப்பப்போ வேறு வேறையாக மாற்றி போட்டுக்கலாம். ஓகேவா, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நான் வந்து பிரித்து எடுத்துக்கிறேன். இதெல்லாம் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆக்கி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், எல்லாம் சிக்கு உளுந்து போய் கிடக்குது. அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாமா? அதுக்கப்புறம் வீடியோவில் நான் வந்து ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கம்மல் காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த 3 ஆரத்தை காமிச்சிடுறேன். இந்த ஆரம் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், அதில் பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் வாங்கும்போது 1000 ருபீஸ் இந்த ஆரம் பார்த்துருப்பீங்க. இது அந்த வீடியோவில். இதில் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு மயில். இது வந்து குட்டி குட்டியாக மயில் பீகாக். அதில் வந்து அப்படி ரோஸ் கலரில் ஸ்டோன் வச்சுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த டாலரில் லக்ஷ்மி ஹாரம். இது வந்து நான் முன்னாடி இந்த மாதிரி வந்து புதுசில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினது. அப்போ வந்து இது வாங்கும்போது 1000 ருபீஸ். இப்போல்லாம் இந்த மாதிரி உள்ளதில் சீப்பாக வந்து கிடைக்குது ஆன்லைனில். நான் வந்து கடையில் தான் வாங்கினேன் அப்போது. அதுக்கப்புறம் இது இது ஒரு குட்டி நெக்லஸ். இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது நல்லா இருந்துச்சு. இதுவும் குட்டியாக நல்லா கோல்டு மாதிரியே பார்க்குறக்கு ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும். இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். பார்த்தீங்களா, அழகாக இருக்குல்ல இதோட டாலரு. இது கொஞ்சம் ஓல்டு மாடல் டாலர் தான், இருந்தாலும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது அப்படி சொல்லிட்டு வாங்கினேன். நல்லா இருக்கா? அடுத்தது வந்து இந்த ஹாரம் நான் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன். எல்லாருமே இந்த மாதிரி கேரளா மாடல் போட்டிருக்காங்க அப்படி சொல்லிட்டு, சரி நம்ம ஒன்று வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு. கோல்டுலலாம் இப்போ இருக்கிற ரேட்டில் நம்மளால் வாங்க முடியாது. அதனால் நான் வந்து 1 பிளேட் கோல்டு ஜுவல்லரி இது வந்து கடையில் தான் போய் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 1400. இது நான் இப்போ ரீசெண்டாக வாங்கும்போது. அழகாக இருக்கா? அடுத்து நம்ம கம்மல் கலெக்ஷன் பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்களா, நான் வந்து ஒரு ரெட் கலர் கிளாத் விரிச்சிருக்கேன். அப்போ தானே இது நல்லா பளிச்சுன்னு தெரியும். அதுக்காக ரெட் கலரில் கிளாத் விரித்து அதுக்கு மேலே இதை வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இது 3 பார்த்துட்டோமா? இப்போ கம்மல் பார்க்கலாம். கம்மல் வந்து என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. இப்போது நான் ரீசெண்டாக நிறைய இதை வந்து கலர் ஃபேடாகி ஸ்டோன் போய் இருந்ததெல்லாம் தூர போட்டேன். இப்போ என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. இது வந்து பழைய காயின், அதையும் இதோட நான் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் காயின்ஸ் இருக்குது, பழைய காசு. ₹1. அது ஒரு 5 காயின் வச்சுருக்கேனா, அதை ஃபஸ்ட்டு நமக்கு அங்கே போட்டுடலாம், வேண்டாம். பார்த்தீங்களா, இப்போ நான் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். அப்புறம் ஒரு இது மறந்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இதுவும் என்கிட்ட ஒன்று இருக்குது. இது ஒரு குட்டி செயின். இதையும் நான் மறந்துட்டேன். இப்போ இதையும் நம்ம இது கூட சேர்த்து வச்சிடலாம். ஓகேவா? அப்புறம் இது இந்த ஒன்று, இதுவும் நம்ம மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. மீஷோவில் இது ஆஃபர் கிடச்சிது, அதனால் நான் பார்த்து வாங்கினேன். நிறைய பேர் இது வாங்கி இது நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க. அதனால் நான் வந்து சரி நம்மளும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ஓகேவா? அதையும் நம்ம அது கூட சேர்த்து வச்சிடலாம். இப்போ நம்ம கம்மலை பிரித்து வச்சிட்டோம். என்கிட்ட மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பார்த்துக்கலாமா? பாருங்கள், இவ்வளோ தான். சொல்லியிருக்கேன்லங்க, இந்த கம்மல் எந்த கம்மலுக்கு பின்னாடி எந்த ஸ்டோரியும் கிடையாதுன்ட்டு. அதனால் நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஒவ்வொன்றுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தால் நம்மளுக்கு டைமே இருக்காது. ஒன்று ஒன்றா சும்மா காமிக்க மட்டும் செய்கிறேன், சரியா? இது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, ஸ்டெட்டு மாதிரி. இதில் கீழே தொங்கட்டெல்லாம் எதுவும் கிடையாது. இதில் ஒரு ஸ்டோன் போயிருக்குது. குட்டி ஜிமிக்கி. கம்மல் பெருசாக இருக்குது, குட்டியாக ஜிமிக்கி வந்து க்யூட்டாக இருக்கும். இது பாருங்கள், இப்போ உள்ள காலேஜ் பிள்ளைங்கள்லாம் அதிகமாக இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது பாருங்கள், இதெல்லாம் வந்து சுடிதார் அந்த மாதிரி ஏதாவது ட்ரெஸ் சிம்பிளாக போட்டால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். இதுக்கு மட்டும் ஒரு ஸ்டோரி இருக்குது. இது என் தங்கச்சி எனக்கு கிஃப்டாக கொடுத்தது. என் குட்டி தங்கச்சி ஸ்கூல் தான் படிக்கிறா, அவள் கிஃப்டாக கொடுத்த கம்மல். மீதி எந்த கம்மலுக்குமே எந்த ஸ்டோரியும் கிடையாது. இது பார்த்திங்களா, இது ஒரு ஜிமிக்கி. இது வந்து நான் நிறைய ட்ரெஸ்க்கு மேட்ச் பண்ணி போட்டுக்குவேன். ஏன்னா இதில் நிறைய கலர் இருக்குல்ல, க்ரீன், பிங்க்கு, கோல்டன், மெரூன். அதனால் இது வந்து நான் அந்த ஹாரம் காமிச்சேனே, அந்த ஹாரம்க்கு மேட்சாக உள்ளது இந்த கம்மல். அடுத்தது பாருங்கள், இது வந்து கலர் ஃபேட்லாம் ஆகலை, கலரே இப்படி தான். அடுத்தது இது இதெல்லாம் நான் யூஸ் பண்ணல, அதனால தான் அப்படி இருக்குது. இது பாருங்கள்,
இது நல்லா ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் போட்டால் இது நல்லாயிருக்கும் போட்டுக்கிட்டால். அடுத்து இந்த ஜிமிக்கி ஹூக் மாடல். அப்புறம் பார்த்திங்களா இது அழகாக இருக்கும், போட்டால் அழகாக இருக்கும். கண்டிப்பாக எல்லார் ஃபேஸுக்கும் இது சூட் ஆகும். நல்ல பெரிய ரவுண்டு ஃபேஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஜிமிக்கிலாம் நல்லா சூட் ஆகும். இது பார்த்திங்களா, இது என்னோடய ஃபேவரட். நான் நிறைய டைம் இதில் இருக்கிற எல்லா கம்மலில் நான் அதிகமாக யூஸ் பண்ண கம்மல் இது. சாரீஸ், சுடிதார், பெரிய லாங்கு அனார்கலி ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் போட்டால் நான் இது யூஸ் பண்ணுவேன். அதிகமாக யூஸ் பண்ண கம்மல் இது. அடுத்து இது இன்னொரு ஹாரம் இருக்குது, அந்த ஹாரத்துக்கு மேட்ச் ஆனது இந்த ஜிமிக்கி. அடுத்து பார்த்திங்களா, இது கொஞ்சம் ரொம்ப பழைய கம்மல். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, எனக்கே ஞாபகம் இல்லை நான் எப்போ வாங்கினேன்ட்டு. அடுத்தது இது இந்த மாதிரி கம்மல் எல்லாம் வந்து என் ஹஸ்பண்டோட செலெக்ஷன். இது ப்ளஸ் அப்புறம் இந்த மேலே அதுக்கப்புறம் இந்த இருக்குது இந்த இதெல்லாம் வந்து அவங்க செலெக்ஷன். அவங்களுக்கு பொதுவாக கீழே தொங்குற மாதிரி இருக்கிறத விட இந்த மாதிரி போட்டால் ரொம்ப பிடிக்கும். அதனால் இதெல்லாம் அவங்களோட செலெக்ஷன். அப்புறம் இது வந்து வாங்கும்போது நல்லா அழகாக இருந்தது. இப்போது இது அழகாக தான் இருக்கும். வீடியோவில் அவ்வளோக்கா இதாக தெரியல, பிரைட்டாக தெரியல. ஆனால் போட்டால் நல்லாயிருக்கும். குட்டி ஜிம்கியாக க்யூட்டாக இருக்கும். செம்ம வெக்கையாக இருக்குது. இது வந்து இந்த ரோஸ் கோல்டு ஜிமிக்கின்னு சொல்லுவாங்கள்ல, இது எல்லாமே ட்ரெயினில் வாங்கினது தான். சொன்னால் நம்புவீங்களான்னு தெரில. ட்ரெயினில் இதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக ஒரு 20 ரூபா 30 ரூபா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஜிமிக்கிலாம் ஒரு பீஸ் 20 ரூபா 30 ரூபா அப்படி தான் இருக்கும். இது பார்த்திங்களா, கிளியராக தெரியுதான்னு தெரில. இது போட்டால் அழகாக இருக்கும். நம்ம வந்து சாரீலாம் கட்டிட்டு இந்த மாதிரி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், லாங்காக போடும்போது நல்லாயிருக்கும். நல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போடும்போது, நல்லா நைட்டு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நல்லாயிருக்கும். நல்லா ஸ்டோன் வச்சு ஒர்க் சாரீலாம் கட்டிட்டு இந்த மாதிரி லாங்காக இந்த மாதிரி ஜிமிக்கி போட்டோன்னா இந்த ஸ்டோன் நல்லா அந்த ஒர்க் சாரீக்கு ஏற்ற மாதிரி ஜிகு ஜிகுன்னு நல்லா மின்னும். அப்போ அழகாக இருக்கும் போடும்போது. அப்புறம் இது வந்து இது கலரே இப்படி தான் இருந்தது நான் வாங்கும்போதே. இது ஒரு 2 டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இருக்கிறது, நான் முன்னாடியெல்லாம் பெரிய பெரிய கம்மல் நிறையா வச்சுருப்பேன். இப்போ யூஸ் பண்ணுறதுல இப்போ இருக்கிறதுல இதுதான் என்கிட்ட பெருசு. அதுக்கு அடுத்தபடியாக அது. அடுத்து வந்து இந்த ஜிமிக்கி. இது வந்து ஒரு ஸ்பெஷல் தான். கொலச கோயில் தெரியும்ல உங்களுக்கு, கொலசேகரப்பட்டினம், அந்த கோயிலுக்கு போயிருக்கும்போது வாங்கினேன். அப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன். சரி, அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் இந்த 2 கலர், இந்த க்ரீன் இந்த மெரூன் கலரில் சாரீ கட்டுறதா இருந்துச்சு. சரி, அதுக்கு மேட்சாக இதை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஜிமிக்கி வாங்கினேன். இது நான் வாங்கும்போது 120 ரூபா அந்த கோயிலில் வாங்கும்போது. அவ்வளோதாங்க என்கிட்ட கம்மல். இனிமேல் வாங்கிட்டு புதுசாக கலெக்ஷன் போடுறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். அம்மா கம்மல் பிடிச்சிருந்தா நம்ம இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.